இந்த வீடியோவில் இப்படி இருக்க ஒரு இமேஜை இப்படி எப்படி மாற்றுறங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப்பில் ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் செலக்ட் பண்ணியிருக்க ஃபைலை ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் லோட் பண்ணுறேன். இப்போ அது எனக்கு கேமராவில் ஓப்பன் பண்ணி கொடுத்துருச்சு. நான் வச்சுருக்கிறது ஓப்பன் பண்ணிக்கிறது ரா ஃபைல்ஸு. ஃபோட்டோ எடிட்டிங் எப்போவுமே ரா ஃபைல்ஸ் தான் ப்ரிஃபரபிள். ஜேபேக்கில் எடிட் பண்ணலாம், ஆனால் அந்தளவுக்கு உங்களுக்கு டீட்டெயிலோ கலர்ஸோ உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால எப்போவுமே ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு ரா ஃபைல்ஸே ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோவை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணி அதை ஒரு ப்ரீ விசுவலைஸ் பண்ணணும். அதாவது அந்த ஃபோட்டோ நமக்கு எப்படி வேணும், என்ன மாதிரி கலர் டோனில் வேணும், என்ன மாதிரி ஷார்ப்னஸ் வேணும், எப்படியெல்லாம் இருக்கணும் அந்த இமேஜுங்கிறத முன்கூட்டியே நம்ம ஒரு விசுவலைஸ் பண்ணிட்டு எடிட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எதை நோக்கி எடிட் பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு கரெக்டாக பண்ணுவோம். இல்லை இது எந்த ஐடியாவுமே இல்லாமல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு ப்ராப்பராக இருக்காது. அது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முன்கூட்டியே டிசைட் பண்ணிடணும். எனக்கு இந்த டோனில் இந்த மாதிரி தான் இமேஜ் இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு ப்ரீ விசுவலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, இந்த ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ண போகிறேன். பிளாக் அண்ட் ஒயிட்டில் அதாவது கண் மட்டும் ப்ளூலையும் மற்ற எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்க மாதிரி பண்ண போகிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அதை நோக்கி தான் இருக்க போகுது. அதேமாரி பேக்ரவுண்டு ஃபுல்லாக பிளாக் ஆகிக்கிட்டு அந்த பூனை மட்டும் ஹைலைட்டடாக இருக்கணும். அந்தமாரி தான் நான் இதில் பண்ண போகிறேன். ஓகே, வாங்க ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்றும் இல்லை, ஒரு இமேஜில் ப்ராப்பரான ஒரு எக்ஸ்போசர் கொண்டு வர தான் பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ப்ராப்பரான ஒரு கலர் இருக்கணும். எதுவுமே வந்து ரொம்ப ஹைலைட்டடாகவோ ரொம்ப டார்க்காகவும் இருக்கக்கூடாது. இமேஜ் பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கணும். அந்தமாரி கொண்டு வர தான் ஒரு பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நான் இதில் வந்து இந்த இமேஜில் என்ன பிரச்சனை இருக்குன்னா ஓவர் ஹைலைட்டடாக இருக்குது இமேஜஸ்லாம். அது ஒயிட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டு ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. அதனால் என்ன பண்ணால் நான் ஹைலைட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கம்மி பண்ணுறேன். ஹைலைட்டை கம்மி பண்ணால் எனக்கு கொஞ்சம் டீட்டெயில் கிடைக்கிது. ஓகே, எனக்கு ஃபுல்லாகவே கம்மி பண்ணிட்டேன். எனக்கு இன்னும் வேணுங்கிற பட்சத்தில் நான் எக்ஸ்போசரையும் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணுறேன். எந்தளவுக்கு கம்மி பண்ணால் நமக்கு அந்த டீட்டெயில் கிடைக்கணும். நீங்கள் ரொம்ப டார்க்காகவும் போயிடக்கூடாது, ரொம்ப எக்ஸ்போஸும் பண்ணக்கூடாது. எனக்கு அந்த தேவையான டீட்டெயில் கிடைக்கிற வரையும் இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். எனக்கு இது ஓகேவாக தோணுது. இருந்தாலும் எனக்கு இந்த இடத்த கம்பேர் பண்ணுறப்ப இந்த இடத்துல ரொம்ப ஹைலைட்டடாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த இடத்த மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதனால் ஓவரால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த மாஸ்க் டூல் இருக்குது பாருங்கள், இந்த மாஸ்கில் செலக்ட் பண்ணிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். இதில் ப்ரஷ் டூல் இருக்கும், அதை எடுத்துகிட்டு இப்போ எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்த மட்டும் செலக்ட் பண்ணிக்கங்க. எனக்கு இந்த இடம் மட்டும்தான் இப்போ நான் ஒர்க் பண்ண போகிறேன். அதனால் நான் இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ஏரியா இப்போ ரெட் கலரில் காட்டுதுன்னா அந்த ஏரியா செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதேமாதிரி இந்த ஏரியா கொஞ்சம் ஹைலைட்டடாக இருக்குது. அது எனக்கு வேணாம். இந்த ஏரியாவும் என்ன பண்ண போகிறேன்னா ஹைலைட் அப்படியே கம்மி பண்ண போகிறேன். எனக்கு அந்த டீட்டெயில் கிடைக்கிற வரலையும் கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜூம் பண்ணுற ஆப்ஷன் வரும். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா மவுஸை வச்சு ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஓகேவா, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இது ஓகேவா இருக்குது. அடுத்தது ஒயிட் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணல. பிளாக்கை மட்டும் கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். கான்ட்ராஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப நமக்கு இமேஜில் ஒரு டெப்த்து கிடைக்கும். அதாவது டார்க்கான ஏரியாலாம் டார்க்காகவும் ஹைலைட்டான ஏரியாலாம் ஹைலைட் ஆகும். அதனால் கான்ட்ராஸ்ட்டை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஷேடோஸ் எனக்கு கொஞ்சம் வேணும். ஷேடோஸ் கொடுக்குறப்ப எனக்கு இங்கே இருக்கிற டீட்டெயிலாம் கொஞ்சம் எனக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நான் ஷேடோஸை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு எனக்கு அந்த டீட்டெயில் கிடைக்கிற வரையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒயிட்டு தேவையில்ல. இப்போ நான் ஒயிட்டாக அது வேணாம், எனக்கு ஒயிட்டை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லாம் ஓவராலாக ஒயிட்டு அதிகமாக இருக்குது, அதனால் ஹைலைட் அதிகமாக இருக்கனால ஒயிட்டை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பிளாக்கை லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். பிளாக் அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப கான்ட்ராஸ்டான ஏரியாலாம் இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ஆகும். ஓகே, இதில் நான் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நான் வந்து இதை ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை தான் மாற்றலான் இருக்கேன். அதனால் தேவையில்லை. அடுத்தது எஃபெக்ட்டுக்கு முன்னாடி எனக்கு இந்த பேக்ரவுண்டை வந்து நான் பிளாக் ஆக்கணும்னு பார்க்குறேன். ஃபுல் டார்க்காக இருக்கணும்,
எனக்கு வந்து பூனை வந்து நல்லா ஹைலைட்டாக இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு லுக் எனக்கு தேவைப்படுது. அதனால் மாஸ்க்கை செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் மாஸ்க்குன்ட்டு பார்த்திங்களா, அதில் செலக்ட் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பேக்ரவுண்ட் மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ இந்த ஏரியாலாம் செலக்ட் ஆகிருக்கு, எனக்கு இந்த ஏரியா செலக்ட் ஆகலை. ஸோ என்ன பண்ணேன்னா இந்த ஏரியாவை நான் ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணால் ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, ஆட் பண்ணிவிட்டு இதில் எதை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த ப்ரெஷ்ஷை எடுத்துக்கிறேன், ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிட்டு எந்தெந்த ஏரியாலாம் விட்டு போயிருக்கோ அதை மட்டும் அப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து பேக்ரவுண்டை கொஞ்சம் எக்ஸ்போசர் கம்மி பண்ண போகிறேன். ஓகே, இந்த எட்ஜஸை பார்த்துங்க, எட்ஜஸ் எந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்ட்டு. இது ஓகே, ஹைலைட்டிங் கம்மி பண்ணிடுறேன். ஓகேன்ட்டு உனக்கு ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். எனக்கு இவ்வளோ டார்க் பண்ணாலும் எனக்கு இந்த தூணு தெரியுது, இந்த ஏரியாவும் கொஞ்சம் இதாக இருக்குது. நான் அதையும் டார்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த தடவை பேக்ரவுண்ட் செலெக்ஷன் பண்ணாமல் மேனுவலாக க்ரியேட் நியூ மாஸ்க் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லீனியர் கிரேடின்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு இந்த ஏரியா மட்டும் செலக்ட் பண்ண போகிறேன். அதை வச்சுக்கிறேன். இந்த ஏரியா செலக்ட் பண்ணிட்டு நான் எக்ஸ்போசரை கம்மி பண்ணேன் அப்படின்னா இது கொஞ்சம் டார்க் ஆகிடுது, எனக்கு ஃபுல் பிளாக்கில் கிடைக்கிது. கொஞ்சம் தேவையான அளவு அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். ஓகே, அதேமாதிரி இந்த சைடும் பண்ணணும். அதுக்கு நான் வந்து க்ரியேட் நியூ மாஸ்க் கொடுக்க தேவையில்லை, ஆடுன்னு கொடுத்தாலே சேம் செட்டிங்ஸும் எனக்கு இந்த சைடு அப்ளை ஆகும். ஆட் கொடுத்து நீங்கள் இது இதில் வந்து லீனியர்னு கிடையாது, ப்ரெஷ்ஷை கூட செலக்ட் பண்ணலாம். நான் மறுபடியும் லீனியர் கிரேடியனை செலக்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு இது கரெக்டாக இருக்குது. ஓகே, கரெக்டாக பேக்ரவுண்ட் ஃபுல்லாக டார்க் ஆச்சு. இப்போ அந்த பூனோட ஃபேஸ் மட்டும் நல்லா ஹைலைட்டாக இருக்குது. இருந்தாலும் இந்த ஓரத்தில் இன்னும் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது. அதை இது பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நான் இப்போ வந்து ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணுறேன். மாஸ்கில் க்ரியேட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கிட்டு எந்த ஏரியா டார்க்குன்னு பண்ணுமோ நான் அதை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ தேவையான அளவை செலக்ட் பண்ணிட்டேன், எக்ஸ்போசரை கம்மி பண்ணுறேன். நைஸ். ஓகே, பாருங்கள் பிஃபோர் ஆஃப்டர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு பக்காவாக ஒரு செலெக்ஷன்ஸ் வந்துருக்கு. எனக்கு இந்த சைடும் கொஞ்சம் இது ஃபுல் டார்க்காக ஆகாத மாதிரி இருக்குது, அதனால் அந்த இடத்துலையும் நான் வந்து மாஸ்க் அப்ளை பண்ணுறேன். க்ரியேட் மாஸ்க்கு ப்ரஷ்ஷு இதை செலக்ட் எந்த ஏரியாவோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் அதை அப்படியே டார்க்கன் பண்ணுறேன். நைஸ். ஓகே, இப்போ வந்து பேக்ரவுண்ட் கரெக்டாக இருக்குது. எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் எனக்கு ஷார்ப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. அதனால் என்ன பண்ணுறேன்னா, நான் மாஸ்கிங்க மறுபடியும் அப்ளை பண்ணுறேன். இதில் மாஸ்க்கை கிளிக் பண்ணிட்டு க்ரியேட் இந்த ரேடியல் கிரேடியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரேடியல் கிரேட் பண்ணிட்டு ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு எனக்கு ஷார்ப்னஸுக்கு 2 விஷயம் பண்ணலாம். என்னென்னா டெக்ஸ்சரை அப்ளை பண்ணால் கூட எனக்கு கொஞ்சம் அந்த டெப்த்து கிடைக்கும், கொஞ்சம் ஷார்ப்பாகும். அதேமாதிரி கிளாரிட்டியும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணாலும் அந்த டெப்த்து கிடைக்கும் இமேஜுக்கு. பாருங்கள், இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் பார்த்துக்கலாம். பிஃபோர் ஆஃப்டர் ஓகே.
இந்த ஃபேஸ் மட்டும் இப்போ ஓவராலாக ஷார்ப்னஸ் எனக்கு அப்ளை பண்ண பார்க்கணும். அதில் டீட்டெயில் வச்சுக்கிறேன். இப்படி ஷார்ப்னஸை நீங்கள் இது பண்ணிங்கன்னா இது ஓவராலாக அப்ளை ஆகும். இப்படி பண்ணாமல் எனக்கு இந்த பூனையை மட்டும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த ஏரியாவில் அப்ளை ஆகணுங்கிறதுக்கு கீழே மாஸ்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க. என்ன பண்ணுன்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாஸ்கிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருந்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண ஒரு மேனுவலாக அதுவாகவே எந்த ஏரியா ஷார்ப்பன் பண்ணலாங்கிறத காட்டும். ஓகே, எனக்கு இந்த போதும். இப்போ நான் எதெல்லாம் ஒயிட்டில் இருக்கோ அந்த ஏரியாலாம் செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அந்த இதெல்லாம் ஷார்ப்பன் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கும். எனக்கு இந்த செலெக்ஷன் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. அதனால் அதை விட்டுட்டு நான் இப்போ ஷார்ப்பனை அப்ளை பண்ணுறேன். ஓகே, எனக்கு இது போதும். ஓகே, இப்போ பிஃபோர் ஆஃப்டர் வைப்போம். பிஃபோர் ஆஃப்டர் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்குன்ட்டு. ஓகே, எனக்கு கேமராவில் இருக்குது. இதில் வந்து நான் கலர் கரெக்ஷன் எதுவும் கலர் கிரேடிங்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. அதனால் டேரெக்டாக நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ லைட்டாக இந்த ஃபேஸை மட்டும் கொஞ்சம் டச் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் அதுக்கு நான் வந்து இந்த ரிமூவ் டூல் இருக்கும், அந்த ரிமூவ் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். சரி, க்ளோன் டேர்ம் சாரி, நான் இந்த ரிமூவ் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதான் கொஞ்சம் பர்ஃபெக்டான வரும். எந்தெந்த ஏரியாலாம் வேணுமோ அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரிமூவ் டூல் செலக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்கலாம். இந்த டிக்கை கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ எந்தெந்த ஏரியாவில் செலக்ட் ஆகிருக்கோ அந்த ஏரியா மட்டும் உங்களுக்கு மூவ் பண்ணி கொடுக்கும். ஓகே, பர்ஃபெக்டாக எடுத்து கொடுத்துருச்சு. இந்த ரிமூவ் டூலை பொறுத்தவரையிலையும் நீங்கள் ஒன்று ஒவ்வொரு ஏரியா தேவையான ஏரியாலாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் க்ளோன் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த டிக்கை கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளிக்குமே வந்து அதை பேட்ச் பண்ணிகிட்டே போய்ட்டுருக்கும். அது கொஞ்சம் ஒவ்வொரு கிளிக்கும் டைமாகவும் இருக்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணேன்னா ரிமூவ் எடுத்து விட்டேன்னா எந்த தேவையான செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிக் கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் அது க்ளோன் பண்ணி தரும். ஓகே, இப்போ எனக்கு இது கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்தது என்ன பண்ணேன்னா இந்த இமேஜை பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்ற போகிறேன். பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா கிரேடியன்ட் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். இதை கிளிக் பண்ணி கிரேடியன்ட் மேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணி இந்த பேசிக்ஸ்ன்னு இருக்கும். இதில் கிளிக் பண்ண அப்படின்னா அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். எதுக்கு கிரேடியன்ட் யூஸ் பண்ணுறேன்னா இதில் கிரேடியன்ட் யூஸ் பண்ணுறப்ப தான் ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு நல்ல லுக்கு வரும். அதனால தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இது வந்து நல்லாயிருக்கு. அடுத்தது இப்போ எனக்கு என்ன வேணும்னா இந்த கண் இருக்குல்ல, பூனையோட கண் மட்டும் எனக்கு கலரில் வேணும். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா நான் மாஸ்கிங் பண்ண போகிறேன். என்ன பண்ணா இப்போ கிரேடியன்ட் இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலரில் ஒரு பாக்ஸ், அதான் மாஸ்க்கு உண்டான பாக்ஸு. என்ன பண்ணுன்னா இங்கே ஒயிட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு
இங்கே பிளாக்கில் இருக்கணும். ஃப்ளோவும் ஒப்பாசிட்டியும் எப்போவுமே 100 வச்சுங்க. எனக்கு இப்போ இந்த ஏரியா மட்டும் வேணுங்கிறப்ப நான் ஜூம் ஆகிட்டு லைக் மாஸ்கிங் பண்ணுறப்ப என்ன பண்ணால் இப்போ என்ன பண்ணால் தேவையான எல்லாம் ரிவீல் பண்ண போகிறேன். இப்போ என்னென்னா இந்த இங்கே ஒயிட் இருந்துச்சு அப்படின்னா இங்கே ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஃபோர்க்ரவுண்ட் வந்து பிளாக்கில் வச்சுக்கிட்டு எந்த ஏரியாவை மாஸ்க் பண்ணணுமோ அந்த ஏரியா மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இன்னொரு கணக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. பிஃபோர் ஆஃப்டர் லைட்டாக இந்த காது வந்து எனக்கு இப்போ இந்த காது வந்து லைட்டாக கட் ஆகிருக்கு. அதை நான் கிராஃப்ட் டூல் வச்சு எக்ஸ்பாண்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஜெனரேட்டிவ் ஃபில் எக்ஸ்பாண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தேவையான நேரம் அதுவே ஜெனரேட் ஆகிரும். இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபோட்டோஷாப்பில் தான் இருக்கும், அதுவும் பெய்டு வெர்ஷனில் தான் இருக்கும். நைஸ், பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு போதுமான ரிசல்ட் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ ஒரு தடவை இமேஜோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இது பிஃபோர், இது ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர். ஓகே, ஒரு நல்ல லுக்கிங் உள்ள ஒரு இமேஜ் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு இமேஜை பார்ப்போம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு புரிய முடியும், புதுசாகவும் இதை கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.